ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்புங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரேசின் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நம் தேவன் இந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இரவும் பகலுமா நம்மளை கண்ணின் மணி போல போக்கி வரத்தையும் பாதுகாத்தார். அவரை துதித்து ஸ்தோத்திரத்தை ஆராதிக்குவாங்க. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம
ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய செட்டையின் கீழாக ஆண்டவரே எங்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே ஏசப்பா, கர்த்தாவே உயர்ந்தவரே, ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியை காப்பவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ராஜா ஆண்டவரே. வானாதி வானங்களையும் ஆண்டவரே அப்பா, இந்த பூமியையும் ஆண்டவரே அப்பா சர்வத்தையும் படைத்த தேவன் நீர், ராஜாதி ராஜா ஆண்டவரே ஏசப்பா. என்றென்றைக்கும் எங்களை ஆளுகை செய்த தேவன் ராஜா கர்த்தர் நீர் அப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை
தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா, நீ சர்வத்தையும் படைத்தவர் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வானமும் பூமியும் ஆண்டவரே அப்பா ஒழிந்து போகும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இவை எல்லாமே ஆண்டவரே மாய இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது தகப்பனே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என்றென்றைக்கும் சத்தியம் உள்ளவைகள் தகப்பனே இயேசுப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. என்றென்றும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் அப்பா குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையில் என்றென்றும் நாங்கள் அப்பா விசுவாசத்தில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா வழி நடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். மிதியான வேலையை அப்பா உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசுகிறாக. நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. யாத்ராகம புத்தகத்திலே நாம் ஒரு பகுதியை, கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். 15வது அதிகாரம் யாத்ராகம புஸ்தகத்தில் நாம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களை மத்தியிலே மோசேயும் ஆரோனையும் தேவன் அனுப்பி அவர்களை பலவிதமான அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் கூட அவர்களை விடுவித்து இதோ செங்கடல் வழியாக வனாந்திரத்தின் வழியாக அவர்களை வழிநடத்தி செல்கிறார். தேவன் அவர்களை கானானுக்குள் வழிநடத்துகிற ஒரு பிரயாணமாகும். இப்பொழுது அவர்கள் வனாந்தர மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மாரா என்ற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த மாரா என்ற இடம் தண்ணீர் அது மிகவும் கசப்பாக இருந்தது. அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. ஆகினாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். தண்ணீர் இல்லாதபடியினாலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அந்த தண்ணீரிலே போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ வனாந்திரத்தின் வழியாக கடந்து போகிறார்கள். அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாது இருந்தது. இப்படி அற்புதமான ஒரு பிரயாணம் அவர்களுக்கு
தேவ மகிமையிலே தேவ பிரசன்னத்தோடு கூட அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரயாணம் செய்யும் வேளையிலே தான் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினாலே அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு இடத்திலே தண்ணீரை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அது தண்ணீரா அது காணல் நீரா என்று சொல்லி. ஆனால் அது மெய்யாகவே தண்ணீராகத்தான் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் குடிக்க முடியவில்லை அவர்களாலே. ஏனென்று சொன்னால் அது அவ்வளோ கசப்பாக இருந்தது. அதற்கு மாறா என்று பெயரிட்டார்களாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் கடந்து வந்த பாதைகளிலே தேவன் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வனாந்தர பிரயாணம் தான். இந்த பூமி ஆனது சபிக்கப்பட்ட ஒரு பூமியில் தான் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, உபத்திரங்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கடந்து போக வேண்டும். ஆம், நிறைய தீமைகளும் பிரச்சனைகளும் பாவங்களும் நிறைந்த ஒரு உலகம்தான் இந்த உலகம். இதன் வழியாக நாம் கடந்து போகும்போது நம் தேவன் நம் கூடவே வருகிறவராய் இருக்கிறார். இம்மற்றுமாய் அவர் நம்மை மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாக தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நாம் எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளை நாம் சந்தித்த போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து அற்புதங்கள் அதிசயம் நாம் செய்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார். இப்பொழுது நாம் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்றால் எத்தனையோ நன்மைகள் நம்மளால் விவரித்து சொல்ல முடியாது. தேவன் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் வல்லமைகளும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் வனாந்திரத்தின் வழியாக தான் நம்முடைய வாழ்க்கையை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. வனாந்திரத்தில் கடந்து போகும்போது அநேக பிரச்சனைகள் வருகிறது. இங்கு அவர்களுக்கு மேகஸ்தம்பம் கூட இருக்கிறது, அக்னிஸ்தம்பம் கூட செல்லுகிறதா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. ஆம், அது என்ன பற்றாக்குறை என்று சொன்னால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீருக்காக அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு தண்ணீரும் அவர்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த மனிதனால் இந்த தண்ணீரை மதுரமாக மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் நம் தேவனாலே எல்லாம் கூடும். நம் மனிதனாலே கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். எல்லோரும் அற்புதங்கள் அதிசயங்களாக ருசித்து பார்த்திருக்கிறார்கள். மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் கூட தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி மோசையை நோக்கி கேட்கிறார்கள். அப்போது மோசேக்கு எவ்வளோ வேதனை நிறைந்ததாக இருக்கும். ஐயோ, இந்த ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, ஐயோ பொறுமை இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இல்லாத இருக்கிறவர்களாக இருக்கிறார்களே, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களே, விசுவாசமற்றவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் எவ்வளவாய் வேதனை பெற்றிருப்பான். மக்கள் அவனை நோக்கி முறுமுறுத்த போது அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம், அது தேவன் மாத்திரம்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர் அல்லவா, நம்முடைய தேவைகளை அறிந்தவர் அல்லவா, நாம் போகிற பாதையை அறிந்தவர் அல்லவா, நம் நெருக்கத்தை தெரிந்து வைத்திருக்கிற அல்லவா. அந்த தேவன் நம்மை கைவிடுவாரா? ஹல்லேலூயா. மோசேக்கு அவர் சொல்லுகிறார், இதோ அந்த ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணீரிலே போடு என்று சொல்லுகிறார். ஆம், அந்த மரத்தை எடுத்து தண்ணீரிலே மோசே போடும் பொழுது அந்த தண்ணீரானது மதுரமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அந்த மரம் அங்கே தான் இருக்கிறது, யாருக்கும் தெரியவில்லை. அந்த மரம் தான் அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றக்கூடியது என்பது அந்த ரகசியத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. அது ஒரு மரம். எந்த மரம், என்ன மரம், பெயர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அது அறியப்படாத ஒரு மரம். ஹல்லேலூயா. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கசப்பாய் இருந்தாலும் மதுரமாய் மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவருங்க. உன்னுடைய துன்பத்தை இன்பமாய் மாற்றக்கூடிய, கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றக்கூடியவர் நம் தேவன். ஹல்லேலூயா. அவராலே கூடும். மனுஷனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை மாற்ற முடியவில்லை. ஆனால் நம் தேவன் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
ஆக்கினாலே நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகளை நாம் சந்திக்க தான் செய்கிறோம். ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வி கூட நமக்கு தேவன் அனுமதிப்பார். நம்முடைய உறவு தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியாக இருக்க வேண்டுங்க. நாம் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும், கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சில மாறாக்கள் வரதான் செய்கிறது. சில வனாந்திரத்தின் வழியாய் கடந்து போகும்போது சில தேவைகள் ஏற்படத்தான் செய்கிறது, பல குறைகள் வரதான் செய்கிறது. ஆனாலும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை செம்மையானதாக இருக்கும், பரிசுத்தமானதாக இருக்கும், கர்த்தரை சார்ந்ததாக இருக்கும். கர்த்தரையே நாம் நோக்கினவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நீ சுகமில்ல, நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்கள் துன்மார்க்க வழியிலே போவீர்கள், பெருமையிலே நீங்கள் வாழ்வீர்கள், மற்றவர்களுடைய உள்ளத்தையோ அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, அன்பு என்று ஒன்று இல்லாது போய்விடும். அல்லேலூயா. நம்பிக்கை விசுவாசமற்றவர்களாக நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆகினாலே நம் மெய்யான தேவனை நாம் சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலகம் என்னது? இந்த வனாந்தரமான ஒரு உலகம்தான், பிரச்சனைகள் இருந்த உலகம்தான், உபத்திரங்கள் இருந்த உலகம்தான். இந்த உலகத்தின் வழியாக நாம் கடந்து போகத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாம் கர்த்தரை சார்ந்து வாழணும், கர்த்தரை நம்பி வாழணும், விசுவாசத்தோடு கூட வாழணுங்க. இப்படியாய் மாறாவே அவர்கள் சந்தித்த போது அவர்கள் முறுமுறுத்தார்கள். நம்ம வாழ்க்கையில் முறுமுறுக்க வேண்டாங்க, அவநம்பிக்கைப்பட வேண்டாங்க, அவிசுவாசம் பட வேண்டாங்க, குறை சொல்ல வேண்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். மோசே கூப்பிட்ட போது தேவன் பதில் கொடுத்தார் அல்லவா? இந்த ஜனங்களும் கூப்பிட்டு இருந்தார்கள்னா நிச்சயமாக அவர்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து இருப்பார் அல்லவா? ஆனாலும் கூட அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே என்ற ஒரு தேவ மனிதன் நடுவில் இருந்து திறப்பில் நின்று இவர்களுக்காக எப்போதுமே ஒரு கெஞ்சுதல் ஜெபத்தை ஏறெடுக்கிறவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை அழிக்காமல் விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்காக யாரோ ஒருத்தர் திறப்பில் நின்று ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது உங்கள் சபை மக்களாக இருக்கலாம், அது உங்கள் போதகராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஜெப நண்பர்களாக இருக்கலாம், யாரோ உன்னை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். உனக்காக, உன் நன்மைக்காக, உன் தேவைக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் திறப்பிலே நின்று. ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் இன்னும் நம்மிடத்திலே பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்படியாகவே இதோ மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்த போது அந்த மரம் அறியப்படாத மரம், அது பெயரறியாத மரம், அது யாருக்கும் தெரியாத ஒரு மரம். ஆனால் அந்த மரம் அந்த தண்ணீரையே மதுரமாக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு சொந்தமானதில் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அதே போல தான் அந்த மரம் அங்கே தான் இருக்குது, எல்லாருக்குமே பார்க்குறாங்க, ஆனாலும் கூட அதை அறிந்து கொள்ளவில்லை, இதை புரிந்து கொள்ளவில்லை, அது ரகசியத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மரம், தன் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மரம் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இயேசு இருப்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. கசப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், மனாந்தர்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் இயேசு நமக்கு உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது நமக்கு நிச்சயமாய் உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தகப்பனை போல ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மை தோளிலே தான் சுமந்து வருகிறார். அவர் தாயை போல தேற்றுகிற தேவன், நல்ல நண்பனாய் அவர் கூடவே இருக்கிறார். நம்முடைய சேனைகளின் அதிபதியாய் நமக்கு முன்னாடி போய் கோணலானவர் செவையாக்குகிறவராய் இருக்கிறார். எல்லா தடைகளும் எடுத்து போடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர்தான் உனக்கு ஆதரவு அளிக்கிறவர், அவர்தான் உன்னை விசாரிக்கிறவர், அவர்தான் உனக்கு நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால இந்த இயேசு தான் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவ சாப ரோகங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆம், நமக்காக சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நம்முடைய பலவீனங்கள், நோய்கள் எல்லாற்றையும் இயேசுக்கு சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அந்த அறியப்படாத மரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், கர்த்தர் தாமி நோவாவுக்கு வானவில்லை காண்பித்தார். அல்லேலூயா. அவனோடு கூட என்ன செய்ய ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அப்ரஹாமுக்கு இது மோரியா மலையில் போகும் பொழுது அங்கு தன் மகனை அவன் பலியிட போகும்போது ஆண்டவர் அவனுக்கு அங்கே என்ன செய்கிறார், ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார்.
அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான். இது மாதிரி ஆண்டவர் சில சமயம் வானத்து நட்சத்திரங்களை கூட ஆபிரகாமுக்கு காண்பித்தார். நம் தேவன் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இங்கே மோசேக்கு அற்புதமாய் ஒரு மரத்தை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கசப்பை மாற்றக்கூடிய ஒரு மரம், கசப்பை மதுரமாக மாற்றக்கூடிய ஒரு மரம், அந்த மரம் தான் ஆண்டவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் அவர் இருக்கிறார். நாம் அதை அதிகார எதிர்க்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் எல்லாவற்றுக்கும் எவ்வளோ அற்புதங்களை நாம் கண்டு இருக்கிறோம். கூடவே தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட பிரச்சனைகள் வரும்போது அவரை நாம் மறந்து போய் விடுகிறோம். அவரை விட்டு தூர போய் விடுகிறோம். நம் கண்கள் மறைக்கப்படுகிறது அவிசுவாசத்தினாலே. அப்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதில்லை, ஜெபிப்பதில்லை. அவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு கூட நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்பது இல்லை. ஆனால் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த தவறுகளை நாம் இன்றும் செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். மனிதனால கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாமே கூடும். அல்லேலூயா. ஆகினாலே அந்த அறியப்படாத மரத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது. அவர் அவங்களுக்கு அறியப்படாத மரம். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாக நமக்கு நாம் அறிந்த மரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நமக்கு அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார். காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ என் நேசரும் அப்படிதான் இருக்கிறார் என்று சுலமித்து பாடுகிறாள் அல்லவா. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம் தேவன் நமக்காக இந்த பூமியிலே வந்து நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு நம்முடைய பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அவர் மாற்ற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். நம்முடைய இதயத்தில் இருக்க கசப்பும் வேதனையும் நமக்கு தான் தெரியும், பிறருக்கு தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும். உங்கள் இதயத்தின் கசப்பை மதுரமாய் அவர் மாற்றி கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மட்டும் இயேசு கிறிஸ்து இருந்தால் போதுங்க. ஒரு பிளாட்டிங் பேப்பர் என்ன ஆகும், ஒரு இங்கு எப்படி உறிஞ்சி அதை எடுத்து விடுகிறதோ அதே போல் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளாம் அவர் எடுத்துக்கொள்வார். உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், அவருக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த மரத்தை போட்ட உடனே மாற்றம் உண்டாகிவிட்டது. அந்த கசவெல்லாம் அந்த மரம் இழுத்துக்கிச்சிங்க. அந்த இடம் சுத்தமான ஒரு நல்ல தண்ணீராய், குடி தண்ணீராய் மாறிவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பாவங்களும் இயேசு எடுத்துக்கொள்வார். உன்னை நீதிமானாய் மாற்றுவார், உன்னை பரிசுத்தமானாய் மாற்றுவார், உன் வாழ்க்கை பாதையை செம்மையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், நம்ம ரெண்டாவது ஒரு காரியம், இந்த மாறா மதுரமாய் மாற்றிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கு ஒரு உடன்படிக்கையை ஏறெடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அல்லேலூயா, அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு கவனமாய் செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இங்கே ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் வாழ்க்கையில் நாம் சோதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். சில சமயம் நாம் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, குறைகளை காண்கிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு அற்புதத்தை நடப்புகிறார். கர்த்தர் நம்முடைய எல்லா கசப்பையும் மாற்றி நம்ம வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறார். ஆனால் உடனடியாக தேவன் அங்கே நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு செல்றதில்ல. அங்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை, ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். நான் கடந்து வரும் பாதையிலே நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்து எனக்கு அற்புதத்தை சேர்த்து வழிநடத்தும் போது அங்கு ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு கூட என்ன செய்ய நீ விரும்புகிறீர்? ஆண்டவரே, என்னோடு நீ என்ன உடன்படிக்கை செய்ய விரும்புகிறீர்? ஆண்டவரே, ஏனென்றால் நான் முறுமுறுத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறேன், தேவனிடத்தில் அவிசுவாசப்பட்டிருக்கிறேன். மோசே என்ற ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தினாலே
அவனுடைய கூப்பிடுதல் சத்தத்தினாலே என் வாழ்க்கையில் இருந்த கசந்த மாறா மதுரமாய் மாற்றிவிட்டது. இன்னைக்கு இயேசு பிதாவின் வலது பாட்டில் நமக்காக எப்போதும் பரிந்துரைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபத்தின் மூலமாக இன்று நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏறெடுக்க விரும்புகிறார். அவருடைய நியாயங்களை நாம், அவருடைய நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆம் தேவஜனமே, நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான வழியிலே தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார், நம்மோடு கூட ஏற்படுத்துகிற அந்த உடன்படிக்கை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் பவுல் கேட்டது போல, ஆண்டவரே என்னோடு கூட நீ பண்ணுகிற உடன்படிக்கை அண்ணா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே உம் சித்தம் போல உனக்கு பிரியமாக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி நாம் அந்த உடன்படிக்கையை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இதோ அடுத்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணிக்கிறார். அதுதான், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த போது ஆண்டவர் தாமே அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் எகிப்தர்களுக்கு செய்து, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்து உன்னை விடுவித்து வந்தார் அல்லவா. நீ அதையெல்லாம் கண்டு அதையெல்லாம் ருசித்து உன் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து, இதோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் நீ முறுமுறுத்தாய் அல்லவா. இதோ உன்னோடு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, உன் நியமங்களை உன் நியாயத்தை நான் ஆண்டவரே கை கொள்வேன் அப்பா, உம் சித்தபடி நான் வாழ்வேன், உமக்கு பிரியமாக ஜீவிப்பேன்னு சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், எகிப்தர்களுக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் நான் வரப்பண்ணேன், இதோ நானே உன் பரிகாரியை கர்த்தர். 2 காரியங்கள் சொல்லுகிறார். ஒன்று, வியாதி உனக்கு வராது என்கிறார். 2வது காரியம், அப்படியே வியாதி வந்தாலும் நான் உன் பரிகாரியை கர்த்தர், அல்லேலூயா, நான் சுகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அது வியாதியாக இருக்கலாம், அது பிரச்சனையாக இருக்கலாம், அது துன்பமாக இருக்கலாம், அது கஷ்டமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை வர பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதே சமயத்தில் 2வது காரியம், அப்படி வந்தாலும் ஆண்டவர் உனக்கு பரிகாரியாக இருந்து உனக்கு விடுதலையை கொடுப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், பிரச்சனையை நீக்கி போடுவார், அமைதல் படுத்துவார், இளைப்பாறலை கட்டிடுவார். அல்லேலூயா. இது 2வது காரியம். இதுக்கு இந்த காரியத்துக்கு பிறகுதான் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஏலிமுக்குள்ளாய் கொண்டு போவார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, மாறாக்கு பின் ஒரு ஏலிம் உண்டு என்று சொல்வார்கள். மாறாக்கு பிறகு ஒரு ஏலிம் உண்டு என்று சொல்வார்கள். மாறாக்கு பிறகு ஒரு ஏலிமல்லாய், மாறாக்கு பிறகு ஒரு உடன்படிக்கை உண்டு, நீ செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மாறாவுக்கு பின்பு அங்கு ஒரு நியமம் உண்டு, அங்கு ஒன்று நியாயம் உண்டு, அதை நீ கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரத்து கொண்டு தான் நீ ஏலிமுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். ஏலிம் என்ற இடத்துல நீ என்ன செய்ய முடியும், இலைப்பாறல் பெற முடியும். அல்லேலூயா. இலைப்பாறல் அங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே 12 நீரூற்றுகள் இருந்ததாம், 70 பேரீச்சம் மரங்கள் இருந்ததாம், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள். ஆனால் இந்த 12 நீரூற்று 70 பேரீச்ச மரங்களும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமா? கர்த்தருடைய கணக்கு நமக்கு தெரியாதுங்க. 5 அப்பம் 2 மீன் கணக்கு நமக்கு தெரியுமா? ஆனால் ஏராளமான பேர் போஷிக்கப்பட்டார்கள். 7 அப்பம் சிறுமீன்கள் கணக்கு உங்களுக்கு தெரியுமா? அது ஏராளமான பேர் போஷிக்கப்பட்டார்கள். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கணக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏராளமான பேர் போஷிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வனாந்தத்தில் மன்னா பொழிந்தது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜனங்கள் பசியோடு கூட இல்லை, தூதர்கள் ஒன்றும் உணவால் போஷிக்க. ஆண்டவருடைய கணக்கு நமக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கணக்கு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது 1000, ஒரு நாள் என்பது 1000 நாளுக்கு சமம், 1000 நாள் என்பது ஒரு நாளுக்கு சமம் என்றும் அந்த கணக்கு நமக்கு தெரியாது.
அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவர், நம்மை இளைப்பாறுதலை தருகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் என்பது மாத்திரம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுத்து கொண்டிருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க. நீங்கள் மேகஸ்தம்பமா அக்னிஸ்தம்பமா எங்களோடு கூட இருக்கிறீர். இம்மானுவேலராய் என்றும் எங்களோடு கூட நீங்கள் இருந்தும் நாங்கள் முறுமுறுக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் நன்றியற்றவர்களாக, விசுவாசமற்றவர்களாக, உண்மையில்லாதவர்களாக, பொறுமையற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. எங்கள் மேலே இரக்கமாயிருங்க ஆண்டவரே. நாங்கள் முறுமுறுத்த காரியங்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறோம். மனிதனால கூடாது ஆண்டவரே, ஆனால் மாறாவே ஆண்டவரே நீங்கள் மதுரமாய் மாற்றக்கூடியது தேவனால கூடும். அங்கே மோசே கூப்பிட்ட போது ஒரு மரத்தை காண்பித்தது போல என் இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீர் மதுரமாய் மாற்றி கொடுப்பீராக. எங்களுடைய இதயத்தின் கசப்பு எங்களுக்கு தெரியும். நீரும் மனிதனாய் வந்தபடினாலே எங்களுடைய கசப்பான காரியங்கள் நீங்கள் அறிந்து வைத்திருக்கீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கசப்பு நீங்கள் மாறாவாய் மாறும்போது எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுறீங்கப்பா. ஒரு நியாயத்தையும் ஆண்டவர் நியமத்தையும் எங்களை கட்டளிடுகிறீங்க. உமக்கு பிரியம் போலவும் சித்தம் போல நாங்கள் வாழ்வோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்துகிற தேவனாய், நீங்கள் வியாதியை வரப்பண்ணின் என்று வாக்கு பண்ணின தேவனாய், எங்கள் பரிகாரியாய் நீங்கள் எப்போதும் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எலும்புக்குள்ளாய் கொண்டு சென்று எங்களை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொலி காண்கின்ற அனைவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதம், இந்த மே மாதத்தை தேவனை ஆசீர்வதி கொடுப்பீராக. எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவை காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.